அன்பானவர்களே, திருடன் என்ன ஜாமத்தில் வருவானோ கர்த்தருடைய நாள் திருடன் வர்ற மாதிரி இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திருடன் வீட்டில் சொல்லிட்டா வருவான், ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வருவான், வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டா வருவான். இல்லை, திருடன் எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வருகை அப்படி தான் இருக்கும். விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆயத்தமாக இருங்க. ஒரு முறை ஒரு திருடன் ஒரு அம்மாட்ட காலையில் அவங்க நல்லா கோலம் போட்டுட்டு இருக்கும்போது திருடிட்டு போயிட்டான். அடுத்த நாள் வந்து பார்த்தா ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து ஹெல்மெட் போட்டு வந்து அந்த அம்மா அடின்னு அடித்து அந்த செயினை எரிஞ்சிருக்கான். காரணம், அவன் திருடிட்டு போனது கவரி. சில வீடுகளுக்கு ஜெபிக்க போகும்போது வீட்டில் ஆளே இருக்காது, கதவு திறந்துருக்கும். என்ன சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் திருடன் வந்தால் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி. கொடுத்துட்டு போக மாட்டான், கொளுத்திட்டு போயிடுவான். கோயில்பட்டியில் ஒரு வீட்டில் ஒன்றுமே இல்லை, நடுவில் எல்லாத்தையும் இழுத்துட்டு தீ கொளுத்தி வச்சுட்டு போயிட்டான். ஒருவேளை திருடன் எப்படி வருவான்ங்கிறது தெரியாது. திருடன் வந்தாலே ஏதாவது வச்சுட்டு போகணும் போல், டேபிள் 50 ரூபா 500 ரூபா. அதே மாதிரி ஆண்டோடைய வருகை எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. திருடன் வருகிற ஜாமத்தில் வருவார். ஆயத்தமாக இருங்க. காட் பிளஸ் யூ.